என்னோடய வாழ்க்கையில் இதுதான் கடைசி நாள்னு எனக்கு அப்போ தெரியாது. நான் பண்ண ஒரு தப்புனால என்னோடய லைஃப் மட்டும் இல்லாமல் ஒரு நல்லவனோட லைஃப்பும் சேர்ந்து பாதிக்கப்பட போகுது. சுருக்கமாக சொல்லணும்னா 2 குடும்பம் அழிய போகுது. இங்கே நடக்க போகிற போராட்டத்தில் யார் சாக போகிறா யார் வாழ போகிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், விதி யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். சாப்பாடு ரெடியா? சீக்கிரம். சொல்லு ரவி. ஹலோ கார்த்தி, கேக்குதா? சொல்லு கார்த்தி, லாஸ்டா பண்ண ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் நீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தீல, அந்த ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருச்சு. எப்போ? காலையில தான் செக் பண்ணி பார்த்தேன், காணோம். உடனே வரேன். சாப்பாடு வேணாம், ஹோட்டலில் சாப்பிடுவேன், சரியா? ஆமாம், எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஆனால் 3 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த தப்புக்கு குழந்தை மட்டுமே காரணம் கிடையாது, ஒரு ஆணோட ஆசை. பேராசனால் வந்த தப்பு. அந்த தப்பை நியாயப்படுத்துகிற கதையாக இது இருக்க போகிறதில்ல. இதில் சிக்கி தவிக்கிற 2 பெண்களோட கதை. டாக்குமெண்ட் கிடைச்சிச்சா? கார்த்தி, இந்த ஃபைல் வந்து மிஸ் ஆயிருச்சுங்க. இந்த ஃபைல் ஹேண்டில் பண்ணவங்க நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே. இப்போ வரைக்குமே வந்து எம்டிக்கு தெரியாது. எம்டிக்கு தெரிஞ்சா பெரிய லெவல் பிரச்சனை. கவி, என்னாச்சு? என்னாச்சுடி? கத்தி கத்தி ஐயோ கத்தி, என்னடி ஆச்சு? ஏடி இப்படிப்பட்ட ரத்தமா இருக்கு? ஏடி இப்படி பண்ண? போட்டுட்டு போயிட்டு கவி, யாரு இருக்கானுங்க? ஏன் சுத்த? ஏடி சுத்த? ஏன் சுத்த? நீங்களாம் நினைக்கிறது கரெக்டு தான். என் ஒய்ஃப் இறந்ததில் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவளை கொண்டு பிளான் போட்டதே நான் தான். ஆனால் எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு அவளே சூசைட் பண்ணிக்கிறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு நான் வெறி பிடிச்சி சுற்றுறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான்.
உன்னை முன்னாடியே கொல்றதுக்கு பிளான் போட்டேன். ஆனால் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ற டார்ச்சர்ல நீயே சாவன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் உனக்கு சாகணும்னு மனசு வந்திருக்கு. இதை முதையே செஞ்சிருந்தா இவ்வளவு நான் வெயிட் பண்ணிருக்க அவசியமே கிடையாது. நீ எனக்கு செட் ஆக மாட்ட. செட் ஆக மாட்ட. அதுக்குதான் உன்னை கொல்ல பிளான் போட்டேன். ஆனா நீயே ஏ பேபி, பிளான் சக்சஸ். ஆனா சின்ன மாற்றம். அவளே குத்திக்கிட்டு செத்துட்டா. நம்ம மாட்ட மாட்டோம். நம்ம கையில கரை படியல. வாய்ப்பே இல்லை, மாட்ட முடியாது. அவ 2 டைம்ஸ் சூசைட் அட்டன் பண்ணிருக்கா மேரேஜுக்கு முன்னாடி. நான் சொல்லியிருக்கேன்ல, இது 3வது டைம். நம்ம மாட்ட மாட்டோம். புரிஞ்சுதா? நம்ம மாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. ஓகே, நீ கால் பண்ண வேணாம். சில நாடகங்கள் அங்கே நடக்கும். நாளைக்கு போலீஸ் என்கொயரி இருக்கும். அதை முடிச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு உனக்கு நான் கூப்பிடுறேன். ஓகேவா? என்ன கார்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உன் பொண்டாட்டியை கொல்லணும்னு பிளான் போட்ட, நடக்கல. ஆனா அவளே செத்துட்டா. ஆனா பிளான் போட்டது உண்மைதானே? போனர்ரா. இதெல்லாம் என்னன்னு உனக்கே தெரியும். இதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னா நீயும் சூசைட் பண்ணணும். அதை நான் பார்க்கணும். டேய், யாரா நீ? கேமரா எங்கடா வச்சிருக்க? உனக்கு என்னடா வேணும்? அந்த டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்துரு. அது பெரிய பிரச்சனை ஆயிரும். எவ்வளவு வேணும்னு சொல்லு, என்னால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி தரேன். அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துரு. ஹலோ பேபி, உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஒரு ரூம்ல கேமரா செக் பண்ணி பாரு. நம்ம ஒன்னாந்த வீடியோ எவனோ அனுப்பியிருக்கான். சீக்கிரம் செக் பண்ணு. எந்த பயன் தெரியல. நான் எடுத்து வச்சு டாக்குமெண்ட் எல்லாமே அவன் தான் இருக்காங்க. டாக்குமெண்ட் வேலையை உனக்கு தெரியும்ல. அந்த டாக்குமெண்ட் வச்சுதான் நம்ம லைஃபே இருக்கு. எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றான். நம்ம ஒன்னாந்த வீடியோ, டாக்குமெண்ட், அந்த பிக்கு எல்லாமே வெளியே வச்சு நான் சத்தேன். சீக்கிரம் செக் பண்ணி சொல்லு. அந்த நாய் ஏவன் நான் பாக்குறேன். நீ கோவப்படுறனாலையும் சத்தம் போடுறனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு லீக் ஆகக்கூடாதுன்னா சூசைட் பண்ணு. அப்படி இல்லையா உன்னோட மானம், லைஃப் எல்லாமே போயிடும். வாழ்க்கை பூரா ஜெயில் தான். எல்லாம் கை மீறி போயிடுச்சு கார்த்தி. நீ சூசைட் பண்ணி தான் ஆகணும். டாக்குமெண்ட் ப்ராப்ளம் உனக்கு தெரியும். ஒய்ஃபை நீ கொல்லைனாலும் கொன்ன மாதிரி ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. உன்னோட வீடியோ யாரு கூட இருந்துன்னு யோசிச்சு பாரு. நீயே நல்ல முடிவெடுப்ப.
சொல்லு கவி. காலைல வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வந்துட்டு வந்துட்டு ஃபைலை பத்தி டிஸ்கஸ் பண்ண அந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்டாக்ட் பண்றேன், ஆளே காணும். நீங்க ஏதாச்சும் தேடி பார்த்தீங்களா, கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்களா? அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதை மட்டும் 5 minutes கேளுங்க. ஏன்டி நாயே, செத்தமாய் நடிச்சு என்னையே ஏமாத்திட்டு இருக்கியா? நீ ஏன் அவளை நடிக்கும்போது நான் எவ்வளவு நடிப்பேன்? டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கியா? எங்கடி டாக்குமெண்ட்? டாக்குமெண்ட் எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவே கொல்றதுக்கு பிளான் போடுவ? யாரு உனக்கு ஹெல்ப் பண்றா? யாரு? எங்க என் கையால சாகாம போயிருவேன்னு ரொம்ப பயந்துட்டேன். திரும்ப வந்து என் கையால சாவேண்ட அடம் பிடிக்கிறியே, இந்த வாய்ப்பை நான் தவற விடலாமா? தவற விடலாமா? வாய்ப்பு தவறல. ஹாய் கைஸ், ஷார்ட் ஃபிலிமை பார்த்துருப்பீங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பண்ணியிருக்கோம், எஃபர்ட் முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கோம். இதில் கேமராமேன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணேன். நடிச்சுக்கிட்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, இந்த மாதிரி பையன் ஊடையில் ஃப்ரேம்குள்ளே வந்துடுவான். இவனையும் பார்த்துக்கணும், கேமரா ஃபோக்கஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். சில நேரத்தில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். இங்கேப்பா இந்த மாதிரி பிரச்சனையை வச்சு பல தடைகளை தாண்டி இதை முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோரி இன்னும் இருக்கு, ஹாரர் ஸ்டோரி தான். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.